புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்தமான புதுச்சேரியில ரவுடிகளின் அராஜகம் அதிகரித்து வருவதை உணர்த்தும் விதமாக பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி என்பவரை காமராஜர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் தலைமையிலான கும்பல் ஒன்று கொடூரமா வெட்டி படுகொலை செய்ததோடு மேலும் ஒரு ரவுடியான அப்பு என்பவரையும் மர்ம கும்பல் ஒன்று வெட்டி சிதைத்த கொடூர சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். மாநிலங்களையும் கடந்து பல நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை தன்வசம் கவர்ந்து வரும் புதுவையில் சுற்றுலா கேளிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் ரவுடிகளின் அராஜகமும் கொலைகளும் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளிடம் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அடுத்த குயவர்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி. அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் தனது நண்பர்கள் மூவருடன் இருசக்கர வாகனத்தில் வெளியில் சென்றுவிட்டு வந்து கொண்டிருந்த பொழுது விக்கியின் வீடு இருக்கும் நவீனா கார்டன் பகுதி அருகிலேயே திடீரென கையில் அரிவாளுடன் இருசக்கர வாகனத்தை வழிமறித்த 5க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அடங்கிய கும்பல் ஒன்று அதே இடத்தில் விக்கியை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. இந்த எதிர்பாராத தாக்குதலில் படுகாயமடைந்த விக்கி இரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்படவே இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் விக்கியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் நேற்று முன்தினம் கடன் பிரச்சனை காரணமாக பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது இறுதி ஊர்வலத்தின் பொழுது பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் மிரட்டல் விடுத்துக் கொண்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து சமாதானம் பேசுவதாக கூறி விக்கியை பிரசாத் நவீன் கார்டன் பகுதிக்கு அழைத்து வந்து தனது கூட்டாளிகளோடு வெட்டி கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாத் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வந்தனர். இப்போ கொஞ்ச காலமாக புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போயிருக்கு. ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சி ஆண்டாலும் போலீஸ் சட்டத்தை காக்க வேண்டிய போலீஸ் இன்றைக்கி கொஞ்சம் மெத்தனமாக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பாண்டிச்சேரின்றது தமிழக பகுதியோட சார்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. ஒரு மாநிலம்னா ஒரு மாநிலத்துக்கு இடையில் ஒரு இடைவெளி இருக்கும். ஆனால் பாண்டிச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் இடைவெளி இல்லை. அதனால் இப்போ இந்த பக்கம் பார்த்தா கோட்டக்குப்பம், இந்த பக்கம் பார்த்தா திண்டிவனம், இந்த பக்கம் பார்த்தா கடலூர், இந்த மாதிரி ரொம்ப நெருங்கி இருக்கிறதால இங்கே ஒரு குற்றம் செஞ்சுட்டு உடனே தமிழகத்துக்கு போயிடுறாங்க. தமிழகத்தில் குற்றம் செஞ்சுட்டு உடனே புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்கிறதால நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. அதே சமயத்தில் நம்ம போலீஸும் தமிழக போலீஸோட கலந்து பாண்டிச்சேரி போலீஸில் கலந்து யாரெல்லாம் ரவுடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க தமிழகத்தில் பாண்டிச்சேரி ரவுடி தமிழகத்தில் கை வைக்கக்கூடாது, போய் கால் வைக்கக்கூடாதுன்ற மாதிரியும், தமிழ்நாடு போலீஸ் இங்கே பாண்டிச்சேரிக்கு வரக்கூடாதுக்காகவும் அவங்க ஒரு இது எடுக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. ஏன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஒரு சிறப்பான ஆட்சி நடந்தாலும் இந்த மாதிரியான தொடர்ந்து கொலை நடந்திருக்கு. இப்போ கூட முத்தியால்பேட்டை அண்மையில் ஒரு பேக்கரியில் 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி ஒரு ரவுடி மிரட்டுறாரு. அவர் பார்த்தாக்கா அவர் பாண்டிச்சேரி ரவுடியே கிடையாது, அவர் கோட்டக்குப்பத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி இந்த பக்கம் திருக்குனூர்லேயும் அதே மாதிரி நடந்திருக்கு. சுற்றி நடக்கும்போது இது 2 போலீஸுமே இதை கவனத்தில் கொண்டு இதை சீர் செஞ்சு சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ மக்கள்லாம் உண்மையாக ரொம்ப பீதியில் இருக்காங்க. ஏன்னா டெய்லி பேப்பர் திறந்தாலே, டெய்லி பத்திரிகை திறந்தாலே அங்கே கொலை, இங்கே கொலை, இது வெட்டினாங்க, அவங்க வெட்டினாங்க, படத்தை பார்த்து மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதால கண்டிப்பாக இது 2 மாநில போலீஸும் தலையிட்டு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு காணணுன்றது எங்களுடைய விருப்பம். இதற்கிடையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி ரெயின்போ நகரில் 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சிறைக்கு சென்ற புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி அப்பு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் 3 கொலையில் பழிக்கு பழி தீர்க்கும் விதமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இப்படி முன்விரோதம் காரணமாக தொடர்ந்து ரவுடிகளுக்கிடையே நடைபெற்று வரும் கொலை சம்பவங்கள் புதுச்சேரியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோப்பியம்,
உண்மையும் பின்னணியும்.